இங்க ஒரு குட்டி பையன் கேம் விளையாடிட்டு இருக்கான். அப்ப அவனோட அம்மா வந்து இப்பவே கேம் நிப்பாட்டிட்டு ரூமை கிளீன் பண்ணணும்னு சொல்றாங்க. இவனும் நான் மார்னிங்கே ரூமை கிளீன் பண்ணிட்டேன்னு சொல்றான். அதுக்கு அம்மா நீ சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன், இப்பவே ரூமை கிளீன் பண்ணுன்னு சொல்றாங்க. இவனும் சோகமா கேம் கண்ட்ரோலரை கீழே வச்சுட்டு ரூமுக்கு போறான். அம்மா கேம் கண்ட்ரோலர் எடுத்து அதையும் கிளீன் பண்ணலாம்னு அதுல தண்ணியை ஸ்ப்ரே பண்றாங்க. தண்ணி பட்டதால அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அம்மாவையே அது கேம்குள்ள இழுத்துருது. இவங்களும் எங்க இருக்கோன்னு தெரியாம கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. இவங்களுக்கு மேல 3 லைஃபும் எவ்வளவு ஸ்கோர்னு காட்டுது. அப்ப இவங்களுக்கு எய்தாப்ல நிறைய மான்ஸ்டர் இவங்க கிட்ட வருது. இவங்க பயந்துகிட்டே பின்னாடி வர்றாங்க. அங்க அந்த டிவியோட ஸ்கிரீன் இருக்கு. இவங்க அந்த ஸ்கிரீனை தட்டி அவங்க பையனை கூப்பிடுறாங்க. பையனும் அம்மாவோட சத்தம் கேட்டு அங்க வந்து பாக்குறான். அவங்க டிவிக்குள்ள இருக்கிறத பார்த்ததும் இவன் ஷாக் ஆகி நீங்க எப்படி அதுக்குள்ள போனீங்கன்னு கேக்குறான். அவங்களோ எனக்கு தெரியல, என்னை எப்படியாச்சும் வெளியில கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. இவனு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு அந்த கேம் கண்ட்ரோலர் எடுத்து அதை அமைக்கி பாக்குறான். இவன் அதுல பட்டன் அழுத்தினதும் அவனோட அம்மா அதுக்கு ஏத்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க அவனை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் அந்த பையன் அதை கேட்காம திரும்ப திரும்ப அம்மாவை மூவ் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறான். அப்போ ஒரு மான்ஸ்டர் வந்து அம்மாவை அடிச்சிருது. இதனால அம்மா கிட்ட இருந்த 3 லைஃப்ல இருந்து ஒரு லைஃப் குறைஞ்சிருது. குட்டி பையன் இதை பார்த்து ரொம்ப பயந்துடுறான். அப்புறம் அவன் அம்மா கிட்ட நம்ம இந்த கேமை எப்படியாச்சும் முடிக்கணும், அப்பதான் நீங்க வெளியில வர முடியும்னு சொல்றான். அம்மா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவன் அம்மாவை நகர்த்தி அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் அடிச்சு தள்ளிடுறான். இப்ப எல்லா மான்ஸ்டரும் அங்க இறந்துருது. அம்மாவும் ரொம்ப டயர்டா நம்ம கேமை முடிச்சிட்டோமான்னு கேக்குறாங்க. இவனும் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் தான் முடிச்சிருக்கோம், இதுல இன்னும் நிறைய லெவல் இருக்கு, கடைசியா நம்ம டிராகன் கிங்க தோக்கடிக்கணும், அப்பதான் கேம் முடியும்னு சொல்றான். அம்மாவோ அவ்வளவு லெவல் முடிக்கணுமான்னு ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கு அந்த பையன் நீங்க பயப்படாதீங்க, எனக்கு இந்த கேமை எப்படி சீட் பண்ணணும்னு தெரியும், நான் டைரக்டா உங்களை டிராகன் கிங் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். இவங்க நீ எப்படி சீட் பண்றதெல்லாம் கத்துக்கிட்டேன்னு திட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் நிறைய பட்டன் அழுத்தினதும் அம்மா பறந்துகிட்டே டிராகன் கிங் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போனதும் அம்மா இவங்க கிட்ட இப்படி பறந்து வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி இருந்து டிராகன் கிங் அம்மாவை அடிச்சு கொண்டுருது. இதனால அம்மாவுக்கு இன்னொரு லைஃபும் போயிருது. இவங்க அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டே இருக்காங்க. பையன் அவங்க கிட்ட அதோட ஹார்ட்டை எய்ம் பண்ணி அடிங்க, அது தோத்துருன்னு சொல்றான். உடனே அம்மா மாப்படுத்து அந்த இடம் ஃபுல்லாவே தொடச்சுக்கிட்டே போறாங்க. இந்த டிராகன் கிங் அந்த இடத்த மிச்சதும் அது வலிக்கு கீழே விழுந்துருது. உடனே அம்மா பையன் கிட்ட நீதான் இப்ப அதை அழிக்கணும்னு சொல்றாங்க. இவனும் சரின்னு அம்மாவை கண்ட்ரோல் பண்ணி அவங்க கையில இருக்கிற மாப்ப ஒரு கத்தியா மாத்துறான். அப்புறம் நேரா அதோட ஹார்ட்லயே குத்திடுறான். இப்ப இவங்க வின் பண்ணதால இவங்க அந்த கேமை விட்டே வெளியில வந்துடுறாங்க. பையனும் ரொம்ப சந்தோஷமா அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். அப்ப அம்மா அவங்க கிட்ட தேங்க்யூன்னு சொல்லிட்டு நீ உண்மையிலே உன்னோட ரூமை காலையிலே கிளீன் பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க. அவனும் ஆமான்னு சொல்றான். இவங்க இப்ப சரின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து கேம் விளையாடலாமான்னு கேக்குறாங்க. பையனும் ரொம்ப ஹாப்பியா அம்மா கூட சேர்ந்து கேம் விளையாடுறான்.